கைஸ் அது ஏசி ட்ரெயின் இப்போ வரதெல்லாம் நான் ஏசி ட்ரெயின் கைஸ் பாருங்க கைஸ். இப்போ இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா க்ரௌட் எவ்வளோ இருக்கும் பாருங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க கைஸ். அப்படின்னா வந்து டிடிஆர் வந்து செக் பண்ணி உங்களை வந்து ஃபைன் போட வச்சுருவாங்க. வாங்க உள்ளே ஏறலாம். ஏறாம் காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ். மும்பை லோக்கல் ட்ரெயின் க்ரௌடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க லோக்கல் ட்ரெயின் போகிறது. அதை வருதுலங்க கைஸ். அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு தான் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ நின்றுட்டுருக்காங்க பிளாட்ஃபார்மில். பாருங்கள் எவ்வளோ பேர் அடிச்சுட்டு ஏறுவாங்க பாருங்கள். மோதிக்கிட்டு ஏறும். விரார் நல்ல பாருங்க கைஸ். நல்ல ஏறத்துக்கு அப்படியெல்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த ட்ரெயினில் தாங்க இந்த வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விரார் போகுது. அதனால தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக போகுது. ஏன்னா மோஸ்ட்லி விரார்லேருந்து தான் வராங்க பப்ளிக்கு. அதனால தான் இவ்வளோ கூட்டம். இந்த ட்ரெயினில் மட்டும் அதிக கூட்டம் இருக்கும். மோஸ்ட்லி மும்பை லோக்கல் ட்ரெயின்னாவே சரியான கூட்டம் இருக்கும் கைஸ். அதேமாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க கைஸ். இப்போ பாருங்கள் எப்படி இடித்து தள்ளிட்டு ஏறுவாங்க பாருங்கள். இதுதான் பிளாட்ஃபார்ம். அப்படிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் ரொம்ப லாங்காக போகிற ட்ரெயின். பாருங்கள் இல்லை ரன்னிங்லேயே ஏறுறாங்க பாருங்க கைஸ். ஒருத்தர் வீதி இருந்திருப்போம். அப்படியே என்னென்ன பாருங்க கைஸ். பாருங்க எவ்வளோ போட்டு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ தடி. இங்கே பாருங்க பாருங்க கைஸ் எவ்வளோ பேர் இடிச்சுட்டு ஏறுறாங்க பாருங்க கைस. कोई गिर गया तो अभी एक आदमी गिर गया ना और रनिंग में गाड़ी में वो हमेशा भीड़ जाता है. विरार गाड़ी है. ईस्ट जाना वेस्ट जाना बीच वाली जो जगह है ना गाइस. அட்ரஸ் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ் ஏறிட்டாங்க. இதுதான் கைஸ் பெரிய ஸ்டேஷன் அந்தேரின்னு சொல்லுவாங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஷன் இதுவும். ஸோ கைஸ் ப்ளீஸ் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ see you in the next வீடியோ. நான் இன்னும் அப்டேட் பண்ணுறேங்க ஏசி ட்ரெயினில் அவ்வளோ காஸ்ட்டு டிக்கெட்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த ஏரியிலேருந்து ஈஸ்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் பேசுவாங்க. அப்படி இல்லை இங்கிலீஷில் கொஞ்சம் பேர் பேசுவாங்க ஹிந்தி. அப்படியே இந்த ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனாண்ட சின்ன ஷாப் வச்சுருப்பாங்க. பெல்ட் ஷாப், இந்தமாதிரி ஃபேன் ஷாப், சாக்ஸ், பிக்ஸ் எல்லாமே விற்கிறாங்க கைஸ். ஸ்டேஷனாண்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன ஷாப் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும் கைஸ். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் போங்க கைஸ். அப்படிலாம் உங்களை ஏமாற்றிடுவாங்க. மீட்டரில் போங்க. அப்படிலாம் ஓலா ஊபர் புக் பண்ணிட்டு போங்க. அப்படி அதுதான் கைஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மும்பையில் பொறுத்த வரலாம். அவங்க ரேட்டு பேசினாங்க கைஸ் அதிகமாக பேசுவானுங்க 1000. கைஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மும்பை லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப வெரி க்ரௌடாக இருக்கும் கைஸ். ரீசன்ட் நேரத்து பார்த்தீங்கன்னா கைஸ் வண்டி வந்து ட்ரெயின் வந்து ரன்னிங்லேயே போயிட்டு இருக்கும்போது ஒரு
பையன் என்ன பண்ணால் ஜம்ப் பண்ணி ஏற பார்த்தா ஆனால் விழுந்துட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு ஒன்றும் ஆகல. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா கைஸ் ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைஸ் சண்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ரௌடாக இருக்காது. ஆனால் இப்படின்னு சொல்ல முடியாது கைஸ். மும்பை லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து க்ரௌடாக தான் இருக்குங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் வெஸ்டர்ன் லைன், ஈஸ்டர்ன் லைன் அண்ட் சென்ட்ரல் லைன் சொல்லுவாங்க மும்பையில் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்பர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் லைன். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். கேர்ஃபுல்லாக ஏறணும் கைஸ். ட்ரெயின் நின்று பிறகு ஏறுங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ட்ரெயினில் கூட போகலாம்.